ஹலோ மக்களே! இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்மால் ரைடு தான் போயிட்டு வரப்போகிறோம். கூடவே ஒரு சின்ன மினி ஷாப்பிங்கும் உங்களுக்கு நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மக்களே வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்ன இருக்குன்ட்டு. அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு எப்போனா ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா, இப்போ இல்லைனா எப்போனா உங்களுக்கு லீவ் கிடச்சிதுன்னா, வீட்லேயே உக்காந்துட்டு இல்லை உங்கள் ஒர்க்கே பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் எப்போ இருக்க வேண்டிய வேலை தான். எப்போவுமே நம்ம அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். வேலை எப்போவுமே நமக்கு முக்கியம் தான். ஆனால் அந்த வேலை கரெக்டாக பண்ணுறதுக்கு கூடவே நமக்கு ஒரு ரிலாக்ஸ்மெண்ட்டும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இருக்கிற பிஸி டேஸில். ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு ரைடு அப்படியே கிட்ட தான் இருக்கிற ஒரு ரைடுக்கு போயிட்டு, அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்களெல்லாம் பார்த்துட்ருப்போம். இது வந்து அந்த போகிற ரோட்டில் வந்து அப்படியே மாடு, அப்புறம் நம்ம குரங்குங்க, நம்ம ஆன்செஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பாருங்கள். அவங்களெல்லாம் ஹாய் சொல்லுங்கள், அவங்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு இது என்னது கோயில் ஓகேங்களா, அந்த கோயிலை பார்த்துட்டு மாடுங்க பார்த்துட்டு இந்த மாதிரி நல்ல சீனரிஸ் அதெல்லாம் பார்க்குறதுலே ரொம்ப நல்ல பிளெஸ்ஃபுல்லான இருக்கும். அப்புறம் மவுண்டெயின்ஸ் அப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த மாதிரி கர்வ்டான ரோட்டில் போகிறது. அப்புறம் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு பார்டருக்கு என்ட்ரு ஆகிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா. இதுதான் தமிழ்நாடு பார்டர். தமிழ்நாடு உங்களை வரவேற்கின்றதுன்ட்டு நான் அந்த இது பிடிக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். பட் யூஸ்வலாக அந்த பார்டர் தான் இருந்துச்சு. இந்த விலாகை ஷூட் பண்ணணுன்ட்டே நான் வந்து பாதி வழியில் வந்துட்ட பிறகு தான் நான் வந்து சரி ஓகே ஷூட் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்புறம் வந்து கீழே வந்து இந்த ரோடு போயிட்டு இருக்கும்போது இங்கே இந்த பக்கம் பார்க்கலாம். நல்ல நமக்கு பெரிய பிடிச்ச ஒரு செக்மெண்ட். அதாவது நம்ம தேங்காய் மரம் தான். நமக்கு தேங்காய் மரம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ அதை எப்படி நான் வீடியோ எடுக்காமல் விடுவேன். ஸோ அது வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு க்ரீனரிஸ். கொஞ்சம் தேங்காய் மரம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தேங்காய் மரம் வந்து கொஞ்சம் நல்ல மேலே நல்லா தான் இருந்துச்சு ஓகேங்களா பார்க்குறதுக்கு. அப்புறம் க்ளவுட்ஸு, க்ரீன் கிராஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ரெஃபரன்ஸுக்காக மேப்பை போட்டுக்கணும். என்ன தான் நம்ம கரெக்டான வழியில் இருந்தாலும் சும்மா ஒரு மேப்பை வந்து ரெஃபரன்ஸுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் வர வழியில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு தான். ஸோ அந்த வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து அந்த வாழைப்பழத்தை போட்டோம். அந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா அது பாருங்கள் வாழைப்பழம் எவ்வளோ நல்லா வந்து கையில் வாங்கும். ஸோ அது வந்து அப்புறம் எண்ணத்தை சேர்ந்துட்டுங்க போலங்களே. பாருங்க மக்களே அங்கே எவ்வளோ உரிச்சு சாப்பிட்ருக்கு. அது வந்து வாழைப்பழம் கொடுத்துட்டு பிறகு கூட அது வந்து கத்திட்டுருக்கு. அதனால் குரங்கு புத்தி எப்போவுமே விட்டு போகாது. இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷனாக கொஞ்சம் தூரமாக இருந்து அதுக்கு வந்து போடுங்க ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த ரைடோட முக்கியமான கருத்து என்னவென்றால், உங்களுக்கு டைம் கிடைச்சப்போ கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ஒரு ரைடு போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு எதனா குட்டி குட்டி ஷாப்பிங் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு நல்ல ஹாப்பியான இதுவாக இருக்கும். ஸோ இது சொல்லிவிட்டு இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து இதுதான். ரிஃப்ரெஷ், ரிலாக்ஸ், அப்புறம் அதே ஃபோர்ஸோட வந்து உங்களோட ஒர்க்கை பாருங்கள். பிகாஸ் நம்மளோட ஒர்க்கு ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டோன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஸோ ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ரிஃப்ரெஷிங் எனர்ஜியாக வேணும்னா இதெல்லாம் நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இப்போ சொல்லிவிட்டு பாய் டாட்டா.